கும்பிடுறேன். வா பார்வதி வா. ஐயா கூப்பிட்டதா மூக்க வந்து சொன்னா. ஆமா பார்வதி, நான் தான் கூப்பிட்டு வச்சேன். ஆமா, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லைங்க. நானும் விசாரிச்சு பார்த்ததுல அவன் இன்னும் போலீஸ் கையில அகப்படலையா. தலைமறைவாவே தெரியுதானா? அவர் தப்பான வழியில போனாரு. இன்னைக்கு போலீஸுக்கு பயந்து தலைமறைவா தெரிகிறார். நான் அவமானத்துக்கு பயந்து ஊருக்குள்ள தலகாட்ட முடியாம நிக்கிறேன். ஒரு குடும்பம் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் தலை குனிஞ்சி போறதுக்கும் பொம்பளை மட்டும் காரணம் இல்லைங்க, ஆம்பளையும் பொறுப்போட இருக்கணும் இல்லைங்க எஜமா. நடந்தவன் நினைச்சு கவலைப்படாத பார்வதி, இனிமே நடக்க வேண்டியதை பாரு. ஏதோ அவன் இருந்தான், மாடு மேய்ச்சு கொண்டு வர்ற சம்பளத்தை சூதாடி தோத்தாலும் 5-10 வீட்டுல கொண்டாந்து கொடுத்தான். இப்ப என்ன செய்வ? உன் வருமானத்தை மட்டும் வச்சு நீயும் உன் பிள்ளை எப்படி சாப்பிடுவீங்க? அதுதான் எஜமா எனக்கும் புரியல. இந்த பாரு, உன் புருஷன் போனதுக்கு அப்புறம் மாடுகளை கவனிக்க சரியான ஆள் கிடைக்கவே இல்லை. நாளையிலிருந்து உன் மகன் கதிரேசன் அனுப்பி வை. இங்க இருக்கிற மாடுகளை அவனே மேய்க்கட்டும். உன் சம்பளத்தோட 10 ரூபா கூட போட்டு தர்றேன். மன்னிக்கணும் எஜமா, அவனை 4 எழுத்து படிக்க வைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் நிலைமையை புரிஞ்சுக்காம நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அவன் எத்தனை எடுத்து படிச்சாலும் கடைசியில மாடு மேய்க்கத்தானே வரணும். பிறகு அதுக்கு அவனுக்கு படிப்பு. காலங்காலமா கை நாட்டு வச்சே பழக்கப்பட்ட எங்க பரம்பரையில இவனாவது எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டுமேனு தான் அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏசமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சோத்துக்கே வழி இல்லையே, பிறகு அவனை எப்படி நீ படிக்க வைப்ப? வசதி உள்ள வீட்டு பிள்ளைங்க தான் படிக்க முடியும்னு இருந்த காலம் மாறி போச்சுங்க. இன்னைக்கு நம்ம சர்க்கார்ல இலவசமா சோறு போட்டு படிப்பும் சொல்லி கொடுக்கறாங்க. அதனால என் பிள்ளைய நான் எப்படியும் படிக்க வச்சுடுவேங்க. அது சரி, மாடு மேய்க்கிற பயல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் மாடுகளை யாரு மேய்க்கிறது? மாட்டுக்கு சொந்தக்காரங்களே கவனிச்சுக்க வேண்டியதுதான். நீங்க மனசுல எதை நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏசமா, பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவுல என் மகன் நல்லா படிக்கிறான்னு அங்கிருந்த பெரியவங்க எல்லாம் சொன்னதும் உங்க முகம் போன போக்கே நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வேலைக்காரி பெத்த புள்ளைய புகழ்ந்து பேசுறாங்களே, நம்ம புள்ளைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையேங்கிற பொறாமையில என் மகனை மாடு மேய்க்க அனுப்பி வையின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, அப்படியே வச்சுக்க. இப்ப நான் கேட்டதுல என்ன தப்பு? உன் மாமனார் என் வீட்டுல மாடு மேய்ச்சான், உன் புருஷனும் என் வீட்டுல மாடு மேய்ச்ச வந்தா. பரம்பரையா உங்க குடும்பம் பார்த்து வந்த தொழில உன் மகனும் பார்க்க வேண்டியதானே? எஜமா, கோச்சிக்க கூடாது. ஒரு காலத்துல உச்சி வெயில்ல கூடைய சுமந்து கடலையோ கடலைன்னு வேர்க்கடலை வித்துதான் உங்க தாத்தா இவ்வளவு காசையும் சேர்த்தார். அதுக்காக அது உங்க பரம்பரை தொழிலாச்சே. நீங்க ஏன் இப்ப கூடைய சுமந்து தெரு தெருவா வேர்க்கடலை விக்கலன்னு நான் உங்களை கேட்க முடியுமா? எசமா, என்ன வரம்புக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாவம் பொண்ணாச்சே, புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டானே நினைச்சு உனக்கு உதவி செய்ய நான் வந்தா என்னைய எதிர்த்து பேசுற நீ? 10 தேச்சா உன் பிள்ளைய பட்டதாரியாக்க போற. படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணாம். பணம் படிக்கிறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதாது ஏசமா, புத்தியும் வேணும். அது என் பிள்ளைகிட்ட நிறைய இருக்கு. படிப்பு இருக்கே, அது காவேரியில ஓடுற தண்ணி மாதிரி. அத மாட்டுக்காரன் பிள்ளையும் அள்ளி குடிக்கலாம், மாடி வீட்டுக்காரன் பிள்ளையும் அள்ளி குடிக்கலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. படிப்பு எல்லாருக்கும் சொந்தம் தான். ஆத்து நிறைய தண்ணி ஓடினாலும் கை உள்ள வந்தா அள்ளி குடிக்க முடியும். கழுத புதிதான் சுமக்கணும், புஸ்தகத்தை சுமக்க நினைக்கலாமா? எஜமா, 10 தேய்க்கிறவ புள்ள 10 தான் தேய்க்கணுமா? மாடு மேய்க்கிறவ மகன் மாடுதான் மேய்க்கணுமா? ஆமா, இல்லன்னா உன் பிள்ளை படிச்சு பட்டதாரியாகி இந்த ஊருக்கு கரெக்டாவா வந்துட போறான். ஏன் வர முடியாது? எப்படி முடியும்? மனசுல நம்பிக்கை இருக்கு, உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. படாத பாடுபட்டு என் பிள்ளைய பட்டதாரியாக்குவேன். மாட்டுக்கார மகன் கேவலமா பேசுனீங்களே, அவர் பெற்ற பிள்ளைய கலெக்டர் ஆக்கி உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தல. என் பேரு பார்வதி இல்ல. சவாலா விடுற நீ? இனிமே உனக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. போவலியா போறேன். எஸ்மா, நியாயத்தை பேசினேன், அநியாயமா என்ன வெளியே போக சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்குங்க. குப்பமேடும் ஒரு நாளைக்கு கோபுரம் ஆகலாம், கோபுரமும் ஒரு நாளைக்கு குப்பமேடாகலாம். காத்து எப்பவும் உங்க திசையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கும்னு நினைக்காதீங்க. அது என்ன போல ஏழைங்க பக்கமும் திருப்பி வீசும். அதை மறந்துடாதீங்க. என் புள்ள கழுதையா? அவன் படிக்க கூடாதா? மாடுதான் மேய்க்கணுமா? பெருசா சொல்லிட்டீங்களே. என் பிள்ளைய நான் எப்படியும் படிக்க வச்சிருவேன். அந்த முருகன் இருக்கான், அவன் பாத்துக்குவான். நீ எங்க நினைச்சுவா? என் பையனுடைய சர்டிபிகேட்டை கொடுன்னு நீ கேட்டுக்க. அதை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல. நல்லா படிக்கிற ஒரு மாணவனை இந்த பள்ளிக்கூடத்தை விட்டே போகும்படியா செய்துட்டானே. அந்த பெரிய மனுஷன் நல்லா இருப்பானா?
அது சரி, நீ எந்த ஊருக்குமா போற? எனக்கே தெரியலையா. நான் சொல்றதை கேளுமா. மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒரு ஸ்கூல் நிர்வாகியா இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன். அதை கொண்டு போய் அங்க கொடுத்தேன்னா அவங்க உனக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. நல்லதுங்க ஐயா. உன் நிலைமையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அருணகிரி உனக்கு எப்படியும் வேலை கொடுத்து ஆதரிக்கணும்னு லெட்டர்ல எழுதியிருக்காரு. இங்க குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயா வேண்டியதா இருக்கு. அந்த வேலையை நான் உனக்கு கொடுக்குறேம்மா. ரொம்ப நன்றிம்மா. இன்னைக்கு நீங்க கொடுக்கிற வேலையை நான் பொறுப்போட பாத்துக்கிறேம்மா. உங்க மகன் நல்லா படிக்கிற பையங்கிறத இந்த சர்டிபிகேட் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. எப்படியோ பையனை உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். அவனை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு தாங்க. மாமி, நான் நல்லா படிக்கணும், எனக்கு நிறைய புத்தியா கொடுக்கணும். ஏமா என்ன அப்படி பாக்குற? உன்னை பார்த்துதாண்டா நான் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் உன்னையே பாக்குறேன். சரி சரி, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க. வாத்தியார் சொல்லி கொடுக்கிற பாடத்தை கவனமா படிக்கணும். மத்த புள்ளிங்க உங்ககிட்ட ஏதாவது கோவமா பேசினாலும் நீ எதிர்த்து பேசக்கூடாது. பாதையில போகும்போது அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்காம ஓரமா போகணும். புரிஞ்சுதா? தெரியுமா? போயிட்டு வா. என் ராஜா இல்ல, என் கண்ணு. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு போகவே மாட்டேன். என்னப்பா இது? வேல்முருகா, ஆயா, நல்ல வேலையா இங்க வந்துட்டீங்க. இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. என்னன்னு கேளுங்க. அப்படியா? வாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னா சொன்ன, இனிமே அப்படி சொல்லுவியா? சரி, நேரமாச்சு, புறப்படு. சரி, போயிட்டு வரேன் அப்பா கிட்ட சொல்லு. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா ராஜா, போயிட்டு வா. வரேன்யா. போயிட்டு வா. வாசு, கீழே இறங்கு. பஸ் நிக்கிறதுக்குள்ள ஓடி வந்து ஏறிய, தவறு விழுந்துட்டா என்ன ஆறது? தப்புதான் ஆயா. இப்ப வா உள்ள வா. இவ்வழக்கை தீர விசாரித்ததில் சாட்சியங்களை கொண்டு சோமுதான் கொலை செய்தான் என்பது நிரூபணமாகிவிட்டது. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் உணர்ச்சி வசப்பட்டு இந்த கொலை நடந்திருப்பதால் மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை விதிக்கின்றேன். அப்பா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாரு. உள்ளே வாப்பான்னு சொன்னேன். அவர் வரப்போ வாசப்படி தட்டி கீழே விழுந்துட்டாருமா. அதான் நான் அப்படி சத்தம் போட்டேன். கனவு கண்டியாப்பா? ஆமா அம்மா. அம்மா, உன்னை ஜாகிரதையா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனார். இப்ப அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அவர் நம்மளை தேடி வந்தே தீருவார். கதிரேசா, இனிமே நீ மனசுல எதையும் நினைக்க கூடாது. படிப்புல கவனமா இருக்கணும். தெரியுதா? சரிம்மா. படுத்து தூக்கு. பாபு, இப்படியா சாப்பிடுறது? சோத்தை கீழே சிந்தலாமா? ஆயா இன்னைக்கு சோறு கொண்டு வர போல இருக்கேன். நம்ம போடுவோமா? வா, கொஞ்சம் போடு. இந்தாடா குழம்பு, இந்தாடா பொரியல். வாங்க ஆயா கிட்ட போவோம்.
கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம் பாபு, எனக்கு பசிக்கல. அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டாகணும். சாப்பிடுங்க ஆயா.